வாழ்க்கையே ரொம்ப கொடுமையாகிட்டு, ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நான் மாப்பிள்ள வசனமாகறா. நான் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டடா பாவி. இன்னொரு போய் என்கிட்ட பேசலாம். டேய் மாப்பிள்ள, நீ விக்கு வச்சுக்கிது எனக்கு என்னடா தெரியும்? பேசாதடா நீ, உன்னால எல்லாமே போச்சு. என் மேல கோச்சிக்கிற பத்தியா? உன்னையா தலை சொல்லிட்டாப்பா. உன் தலை நம்பிச்சா சொரிய மாட்டேன், அது மாதிரி என் தலையை நம்பிச்சு நான் சொரிஞ்சேன். டேய் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் சொரிஞ்சேன், அது தனியா வருது. டேய் போடா, என்ன வெறுப்பேத்திங்காத. டேய் என்னடா கத்தியும் கிடக்குற? அப்பா இவனால தான் அந்த பொண்ணு ஓடி போச்சு. டேய் கல்யாணத்துக்கு முன்னே ஓடி போச்சு, சந்தோஷப்படு. என்னப்பா சொல்ற? இவனை கல்யாணம் ஆகி ஓடி போய் இந்த குடும்பமே போயிட்டு இருக்குல்ல. கரெக்டா சொன்ன பொண்ணா, இவன் தான் புரிஞ்சுக்காம திட்டானா என்ன? டபர் புரோக்கர்கள் சொல்லிக்கிறேன், ஏதோ ஒரு பொண்ணு இருக்குதான் வரணிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணா? சரிப்பா. யோ பொண்ணு எங்க இருக்குது? புரோக்கர் வந்தாரா? அதான் சொல்லிக்கிறேன் பையன்கிட்ட, இப்போ வந்துருவாரு. யோ இதுவாது அஞ்சனியா நல்லபடியா? டேய் கம்மு போட்டு ஓட்டிக்கிற ஸ்டாங்கா. அதெல்லாம் தேவையில்லம்மா, இவன் இதுக்கு மேல கை வைக்க மாட்டான். டேய் கம் ஓட்டிக்கிடா. டே அதெல்லாம் வேணாப்பா. டேய் தலை மேல கை வைக்காத. எப்பா சாமி நான் வைக்க மாட்டேன்டா. எப்பா நேத்தா தெரியாம வச்சிட்டேன். எப்பா பொண்ணு போட்டா வாங்கினே இல்லையா? அதுக்குள்ள என்னடா அவசரம்? புரோக்கர் தான் வரணிக்கிறாரா? எனக்கு பொண்ணு பார்க்காம இருக்க முடியலப்பா, மனசு அலப்பா இதுப்பா. டேய் சொல்ல கூடாத, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அட நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, கரெக்டா வந்துருங்க. புரோக்கர் வந்துட்டாரா? நடா ஜல்ரா, இவன் தான் உன் பையனா? நடா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா பாத்துப்பியா? நல்லா பாத்துக்கோ அங்கிள். நல்லா ஸ்டைலா தான் இருக்கா பையன். முடி கொஞ்சம் வெட்ட சொல்ல வேண்டியதானடா. முடி பத்தி பேசுறீங்க புரோக்கர். ஏன்பா நீ நான் டக்குன்னு கோவப்படுற? முடி வெட்டினா இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பான்ல. அதெல்லாம் வேணுங்க, பையன் இப்படி இருந்தா ஸ்டைல் தான். அங்கிள் என்னுடைய அழகுக்கு பொண்ணு பொருத்தமா இருக்குமா? டேய் மாப்பிள்ள என்ன திருப்பி அரிக்குதா? நீ கொஞ்சம் வாயை மூடுனுங்கிறியா? இங்க பாரா ஜல்ரா, பொண்ணு கொஞ்சம் பெரிய இடம், அப்பா ஒரு அண்ணன், நல்ல டீசென்டான ஃபேமிலி. நாங்களும் டிஷனல் ஃபேமிலி தானப்பா, நாங்களும் எச்சகல ஃபேமிலி. என்ன டேய் உன் குடும்ப வகாரவே எனக்கு தெரியும், என்கிட்ட போய் உன் கதையை விடாதடா. சரி விடு, வயசெல்லாம் நோடி கிடப்ப. சரி பொண்ணு விட்டு வந்து எப்போ வராங்க? வந்துருவாங்க, லொகேஷன் அனுப்பிச்சுட்டேன். நடா ஆட்டோ மட்டும் தான் ஓட்டுறியா இல்ல வேற எதனா ஓட்டுறியா? லாரி பஸ் எல்லாம் ஓட்டுவாங்க அங்கிள். இங்க பாரு, புரோக்கர் கமிஷன் கரெக்டா கொடுத்துருங்க. அதுல ஏமாத்தினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் போய் உன்னை ஏமாத்திடுவேன், உனக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன், கவலைப்படாத. அங்கிள் பொண்ணு பார்த்து எதுவுமே சொல்லலையே அங்கிள். பொண்ணு நல்லா சிகப்பா இருக்கும், உனக்கு கரெக்டா இருக்கும், வேற என்ன நான் சொல்றது? வளையோசை கலகலவென்று கவிதை படிக்கிறது. ஏய் என்னடா மறுபடியும் நம்பிக்கைதா? நீ கிட்ட வராத. அடாடா பையனோட ஸ்டைலு பங்க பார்த்தா சினிமாலே நடிக்கலாம் இவன். தேங்க்ஸ் அங்கிள், நானும் ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன். புரோக்கர் அமிச்ச லொகேஷன் இங்க தான் காட்டுது. இதோ வந்துட்டாங்களே, வாங்க வாங்க, கரெக்டா வந்துட்டீங்களே. புரோக்கரே இந்த வீடு தானா? அப்பா இவதான்பா புரோக்கரு. வணங்கப்பா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்குங்க, இதுதான் மாப்பிள்ளை வீடு. நீ வாழ போற வீடுமா, நல்லா பாத்துக்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கப்படாதம்மா. எப்பா புரோக்கர, மாப்பிள்ளை வீட்டுல எப்படியா? அருமையான ஃபேமிலிங்க, நீங்க கவலைப்பட தேவையில்ல. அப்படியா? இவங்கெல்லாம் யாரு? இவரு அப்பா, அவங்க அம்மா, அவரு மாப்பிள்ளை. வா மாப்பிள்ளை. தங்கச்சி மாப்பிள்ள செம்ம ஸ்டைலா இருக்காருமா. அப்படியாண்ணா? அட நிமிந்து கொஞ்சம் பாருமா. ஏ சோனா டேய் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, இப்போ நான் டியூட்டி பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. பையன் ரொம்ப அவசரப்பாதானே, சரி இல்லையா? இது அழியாதுரா, நம்ம பத்தி தப்பா பேச மாட்டாங்க. மாப்பிள்ளை அடிக்காதீங்க. என் ஒரே ஒரு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ளைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. டேய் எதுவும் அவசரப்படாதா, உன்னை விசாரிக்க வேண்டியது எவ்வளவுக்குதா? பா எனக்கு நான் இங்கேயே ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்ல, இங்கேயே குத்தலாம் தங்கச்சிய. ஜாலி. அவசரப்படாதடா. சரி, உங்களுக்கு என்ன மாப்பிள்ளைய பிடிச்சிச்சா? நம்ம மாப்பிள்ளை பிடிச்சிக்கிடா. அப்புறம் என்னப்பா, தங்கச்சிக்கே பிடிச்சிச்சு, நிச்சயம் பண்ணி தாலியை கட்ட வேண்டியதுதான். பையன் கொஞ்சம் பொறிக்கு மாதிரி மூடி வச்சுங்கிறான்டா, மூடி வெட்ட சொல்லலாம். அவனாவது பொறிக்கு மாதிரி முடி வச்சுக்கிறான், நீ பாரு புறம்போக்கு மாதிரி வச்சிருக்க. முதல்ல நீ முடி வெட்டுறியா? ஒரு அப்பன்ற மரியாதை கொடுக்குறா போட்டுக்காலு. சம்பந்தி எங்க பையன் ரொம்ப தங்கமான பையன். டேய் நீ எதனா 2 வார்த்தை பேசுறியா? பேசுறேன் அங்கிள், ரூம் இருக்குது அங்க அனுப்பி வைங்க. ஏய் இருக்குடா. என்ன ரூம்ல தான் பேசணுமா? என்ன இங்கெல்லாம் பேச மாட்டீங்களா? என்ன மனசை விட்டு பேசணுமே அங்கிள். ஏய் கல்யாணத்துக்கு முன்னால அப்படிலாம் பேசக்கூடாது. சின்னஞ்சிசுங்க ஏதோ ஆசைப்படுது, விடுங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசுறியா?
எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குப்பா. ஏமா அவங்கிட்ட பேச வெக்கமா இருந்தா என்கிட்ட பேசுமா. டேய் ஏன்டா பிளகா பையன் மாதிரி பேசுற? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உனக்கு? பொண்ணு பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே நீங்க. மாப்பிள தங்கச்சி பேரு காரா பூந்தி. காரா பூந்தி பரதேசி காம்பினேஷன் சூப்பரா இருக்குது. சரி போங்க, தனியா 2 பேர் பேசிட்டு தான் வாங்க. இங்க பேர் ரூம் உள்ளலாம் வேணாம், ஆட்டோக்கு பின்னால போய் பேசுங்க போங்க. பொண்ணு பத்தி கல்யாணம் பண்றதுக்குள்ள எவ்வளவு கஷ்டத்துல அனுபவிக்க வேண்டியதா இருக்குது பாரு. ஏதோ பேசு, நீங்க பேசுங்க. எனக்கு கொச்சு பார்க்குறது நீ பேசணும். நீங்க பேசுங்க. இதுக்கு முன்னாடி யாராவது லவ் பண்ணிக்கிறியா? என்னதான் 2 பேர் லவ் பண்ணாங்க, ஆனா எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கல. ஏன்? அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்க மீச சூப்பரா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்க டேடியும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நோ தேங்க்ஸ். ஏன் தொட விட மாட்டீங்க? நான் தொடக்கூடாதா? அதெல்லாம் வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம். டேய் பங்கு பர்தேசில ஒரு பொண்ணு பார்க்க வந்துச்சா? டேய் அதெல்லாம் பேசாத போடா. டேய் அத போய் நோடி போச்சாமா. அப்பா இங்க பாருப்பா, இந்த பையனை கட்டி விடுப்பா. என்ன அங்க பிரச்சனை? அப்பா இவன் பிரச்சனை பண்றான்பா. ஏய் ஏன்டா பிரச்சனை பண்ற போடா. நோ நேத்து உன் பையனை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்களா, அது என் சொந்தக்காரனா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு போடா. என்னப்பா நேத்து வர மாப்பிள பார்க்க வந்தாங்களா? அது அந்த பொண்ணு சரியில்லைங்க, அதனால அனுப்பிச்சு விட்டோம். எதுனாவும் தப்பா இருக்குதுடாமா, அவனை கொஞ்சம் விசாரியா. ஒண்ணுமே தப்பு இல்லைங்க, எங்க பையனோட ஃப்ரெண்ட் இருக்கிறான் பாருங்க, அவனை கேளுங்க. ஏம்பா கரெக்டா சொல்லு, மாப்பிள்ளை எப்படியா? ரொம்ப நல்ல பையன் தாங்க, அந்த பொண்ணுதான் சரியில்லை. காரா பூந்தி யார் நம்மளாகட்டி பரவாயில்ல, நீ நம்பினா போதும். நான் உங்களை ரொம்ப நம்புறேங்க. அப்புறம் என்னப்பா, பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போச்சு, கல்யாணம் வேலை யாரு முடிக்கலாம்? அண்ணா எங்க 2 பேர் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுங்கண்ணா. அப்படியே வருமா, கைய மாப்பிள்ளையோட ஷோல்டர்ல போடு. கொஞ்சம் டிசைனா நில்லுமா. இது போதுமா? இது போதுமா? அப்பா என்ன இது? ஐயோ என் மானம் போச்சு, அந்த விக்க கொடு. இப்ப பாரு என் பையன் நல்லா ஆயிட்டான். கம்மு போட்டு ஓட்டுறாங்க கேட்டோம். பரவாயில்ல விடுப்பா. காரா பூந்தி எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நாங்க இந்த பையன் ஓகேவா? சீட்டிங் ஃபேமிலியா இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்க பொண்ணை நல்லா பாத்துக்குங்க. டேய் அவனை புடிங்க, 4 தட்டி அனுப்பலாம். ஏய் ஐயோ புடி நான் போய். சரி போடா அப்பா, நான் எங்க போய் பொண்ணு பாப்பேன். குடிப்பேன். சரி போடா அப்பா. டேய் டேய் இப்ப எங்க போய் பொண்ணு பாப்பேன்? சரி போடா. டேய் போடா. அதே மாதிரி ஏன் தலை நம்பிச்சு சொன்னான். உன் தலை நம்பிச்சா? உன் தலை நம்பிச்சா சொரிய மாட்டேன். உன் தலை நம்பிச்சா சொரிய மாட்டேன். உன் தலை நம்பிச்சா சொல்ல மாட்டேன், அதே மாதிரி தான் நானும் சொன்னேன். உன் தலை நம்பிச்சா சொரிய மாட்டேன், என் தலை அதனால தான் நான் சொன்னேன். ஐயோ சரி கலகலர் என்று 2 அடி தான் வருது. அலையோ சரி கலகலர் என்று என்னடா திருப்பி நம்பிக்குதா? நீ வராத கிட்ட. அலையோ சரி கலகலர் 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 வலையோ சரி கலகலர் என்று மறுபடியும் நம்பிக்குதா? கிட்ட வராதே நீ. வலையோ சரி கலகலர் என்று சொல்லாரு. பாத்து பாரு. வலையோ சரி கலகலர் என்று என்னடா மறுபடியும் நம்பிக்குதா? கவிதைகள் படிக்குது. கவிதைகள் பேசுற அங்கிள் ரூம் இருக்குது, அங்க பேசுறதுக்கு அனுப்புங்க. பேசுற அங்கிள் ரூம் இருக்கு, அங்க அமுச்சு விடுங்க. பேசுற அங்கிள் ரூம் இருக்குது, அங்க அனுப்பி பேசுற அங்கிள். பேசுற அங்கிள் ரூம் இருக்கு, அங்க அமுச்சு வைங்க. ரூம் இருக்குது, அங்க அனுப்பி வைக்கணும். பேசுற அங்கிள் அங்க ரூம் இருக்குது, அனுப்பி வைங்க. எதுக்குடா? கலந்து பேசலாம். போயிடும். இது போதுமா? இது போதுமா?